எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒலி மரபு சொற்கள். அதாவது விலங்கு, பறவைகள் இதெல்லாம் எப்படி ஒலி எழுப்புகிறது, எப்படி சத்தம் போடுது, அந்த சத்தத்துக்கு நமது முன்னோர்கள் என்ன பெயர் வச்சாங்க, அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரியா? தவளை எழுப்பும் சத்தத்துக்கு என்ன பேருனா, தவளை கத்தும். தவளை என்ன செய்யும்? கத்தும். நாய் குரைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? நாய் கத்துது, நாய் கத்துதுன்னு சொல்லுவோம். ஸோ நாய் கத்தலை, நாய் என்ன செய்யும்? குரைக்கும். பன்றி உருமும். யானை பிளிரும். பன்றி என்ன செய்யும்? உருமும். யானை பிளிரும். தேவாங்கு, அது குரங்கு மாதிரி தான் இருக்கும். சரியா? அந்த தேவாங்கு என்ன செய்யும் பார்த்திங்கன்னா அழும். தேவாங்கு என்ன செய்யும்? அழும். புலி உருமும். வண்டு முரளும். புறா குறுகுறுக்கும். அல்லனா புறா என்ன செய்யும்? குணுகும். வண்டு என்ன செய்யும்? முரளும். அப்படி இல்லைன்னா வண்டு இரையும். தேனி ரிங்காரம் செய்யும். தேனி என்ன செய்யும்? ரிங்காரம் செய்யும். பசு கதரும். பசு கதரும். பூனை சீரும். பூனை என்ன செய்யும்? சீரும். வாத்து கத்தும். வாத்து கத்தும். பூனை மட்டும் என்ன செய்யாது? சீராது. பாம்பு என்ன செய்யும்? சீரும். பாம்பு சீரும். நரி ஊளையிடும். பள்ளி சொல்லும். சில சொல்லுவாங்களா, பள்ளியே சொல்லிட்டு அப்படிம்பாங்கள்ல, பள்ளி என்ன செய்யும்? சொல்லும். நரி ஊளையிடும். மயில் அகவும். வானம் பாடி பாடும். மயில் என்ன செய்யும்? அகவும். வானம் பாடி பாடும். இது வரைக்கும் நம்ம ஒலி மரபு பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.